நார்மலாக பெரிய கேக்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கதாங்க நம்ம இடம் பத்தாது. நம்ம ஃப்ரிட்ஜில் 5 kg கேக்கெலாம் நம்ம வைக்கிறது சிரமப்பட்டு தான் நம்ம வைக்க முடியும். இந்த கேக் ஆர்டர் வந்து எப்போவுமே ஆசாரிபுரத்துலேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து கேட்பாங்க. பெல்ஃபீல்டுன்னு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து மாதத்துக்கு ஒரு கேக் எப்போவுமே வாங்குவாங்க. 3:30 போல் ஆஃப்டர்நூன் கேட்பாங்க. அவங்களுக்கு போய் கொடுத்துட்டோம். இந்த ஆரஞ்சு ஃப்ளேவரில் உள்ள கேக்கு வந்து வட்டக்கரையிலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. இந்த ப்ளூ கலர் தீமில் உள்ள கேக் வந்து கோவளத்துலேருந்து ஒரு சிஸ்டர் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டோம். அப்புறம் எல்லா கேக்கும் முடிச்சு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கும் போச்சில் தான் திடீர்னு யாராவது கேக் ஆர்டர் தருவாங்கங்க. எங்கள் ஊர்லேருந்து தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. குருசடியிலேருந்து உமன்ஸ் டேக்கு அவங்க அன்பியத்தில் வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க போல், அதுக்கு கேட்டிருந்தாங்க. பரவாயில்லைங்க, உமன்ஸ் டேக்கு கேக் வெட்டுறாங்கன்னு நினைக்கும் போச்சில் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்து, பண்ணும்போதே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் நம்ம லொக்கேஷன் கொஞ்சம் குழம்புதுங்க. என்னாச்சுன்னா எல்லாரும் புண்ணியநகர் சர்ச் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. புண்ணியநகர் சர்ச் பக்கத்தில் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குங்க. அது பக்கத்தில் வந்தாலே நான் கேக் கொண்டு தந்துடுவேன். அது பக்கத்தில் தான் நம்மளோட எம்மி கேக்கரி இருக்குது. எல்லா ஒர்க்குமே பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கும் போது தாங்க திடீர்னு கேக் ஆர்டர் வருது. நைட்டு தாங்க நமக்கு முட்டை மிட்டாய் வந்திருந்து 4 kg. கோட்டார்லேருந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் மரங்குடிப்புலேருந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஆசரிப்புலாம் அவங்க எல்லாருக்குமே கொண்டு போய் நம்ம வந்து கொடுத்துட்டோம். உங்களுக்கு என்ன கேக் ஆர்டர் வேணாலும் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் சொல்லிடுங்க. அப்போ ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு எப்போ கேக் ஆர்டர் வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் டோர் டெலிவரியும் பண்ணிட்டு தான் இருக்கோம்.